எங்களுடைய வீர பெரும்பாட்டன் வெள்ளைய ஆதிக்கத்தின் கீழே எங்களுடைய தாய்மண் அடிமைப்பட்டு கிடந்த போது அந்த மண்ணின் விடுதலைக்காக வீர போர் புரிந்த எங்களுடைய பெரும்பாட்டனார் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய நினைவை போற்றுகிற வீர திருநாள் இன்று. வழி வழியே வருகிற அவருடைய வீரத்தையும் மானத்தையும் அறத்தையும் கொண்டு வாழ்கிற அவருடைய பேரனும் பேத்திகளும் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர பெரும் பாட்டனாருக்கு எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகிறோம். எந்த நோக்கத்திற்காக தன் உயிரை சற்றும் பொருள்படுத்தாது மண்ணின் மானம் காக்க இந்த மண்ணிலே மகத்தான போரை செய்து எங்கள் பாட்டனார் மாண்டாரோ, அவர் கொண்டிருந்த அதே நோக்கத்தை அவருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணை சிறுக சிறுக சுரண்டி கொழுக்கிற இந்த வளச்சுரண்டல்கள், நச்சு ஆலைகள் இவற்றிலிருந்து பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு ஒப்படைப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம். இம்மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை வீரமிகுந்த விடுதலை போராட்ட வீரன் எங்களுடைய பாட்டனாருடைய வழிபாட்டு தலத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஒரு வழி பாதை, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிற இந்த புண்ணிய தலத்தை வருவதற்கு எவ்வளவு பெரிய இடையூறு இருக்குது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். மக்களினுடைய கோரிக்கை ஒரு வழி பாதையாக இருப்பதை இருவழிச்சாலையாக மாற்றி உடனடியாக அரசு அதை செய்து கொடுக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் எல்லோரும் வருகிறார்கள், பல அமைச்சர்கள் வருகிறார்கள், தலைவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட தெரியவில்லையா எவ்வளவு பெரிய இடையூறு இருக்கிறது என்று. இந்த சாலையை அகலப்படுத்தி இருவழிச்சாலையாக மாற்றி கொடுக்க வேண்டும். எங்களுடைய வீரப்பெரும் பாட்டனார் வாழ்ந்த இடத்தை, அவருடைய வாழ்விடத்தை, அரண்மனையை, சிதிலமடைந்து இருக்கிற அந்த இடத்தை அரசு உடனடியாக புதுப்பித்து சீரமைத்து தர வேண்டும். எங்களுடைய பாட்டனாரோட 6 தளபதிகள், 248 வீர பெருமக்கள் மறக்க முடியாத மண்டபமாக அதை கட்டித்தர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். எங்களுடைய அம்மா, எங்களுடைய வீர பெரும்பாட்டனினுடைய நேரடி வாரிசு பேத்தியார் அவர்கள் அவருக்கு உரிய மரியாதையை அரசு அளிக்க வேண்டும். எளிய பிள்ளைகள் நாங்கள் இன்று கோரிக்கை வைத்து வேண்டுகிற நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். எம் பாட்டனினுடைய நினைவிடத்தில் இருந்து உறுதியேற்கிறேன். அரசு செய்ய தவறினால் நாளை எங்களுடைய அரசு அமைகிற போது இந்த கோரிக்கைகளெல்லாம் உடனடியாக நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை எம் பாட்டனாரினுடைய நினைவிடத்திலே, அவர் நினைவு நாளிலே உறுதியேற்கிறேன். வீர பெரும்பாட்டன் எங்களுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னோர், எம் இனத்தின் பெருமை மிகு மூதாதை அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு அவர் வழி வழியே வருகிற வீரத் தமிழ் பிள்ளைகள், அவருடைய பேரனும் பேத்திகளும் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.